உனக்கு காதல்னாலே பிடிக்காதுல்ல? அப்ப இதுக்கு பேர் என்ன? அவளுக்கு உனக்கு என்ன உறவுன்னு சொல்லு. எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? எங்க ரெண்டு பேருமா? அதாவது அவளும் நீயும். நீயா இப்படி பேசுற? நம்ம பேசும்போது நீ என் கூட மட்டும் தானே இருப்ப. இப்ப அவ கூட போனோடு துடிக்கிற. அவளுக்காக நீ என்ன கழட்டி விட பாக்குறியா? நான் வேண்டாம்ல. லாவண்யா, தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காத. நான் பேசியே திருவேன். நீ கேட்டுதான் ஆகணும். ஒழுங்கா அதை கேட்டுட்டு போ. நீ எனக்கு சொந்தம் இல்லல? பரவாயில்ல, விடு. ஆனா நீ எனக்கு இல்லாம உன்னை யாருக்கும் சொந்தமாக்குறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த ருத்ரா மேல இந்த லாவண்யாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற எவளுக்கும் இல்ல. நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? என் மேல யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. எந்த உறவும் உண்மை கிடையாது. போய் நீ போய் சொல்ற. அவ மேல உனக்கு அக்கறை இருக்கு. சும்மா உளறிக்கிட்டு இருக்காத. உளறனா? அன்னைக்கு நடந்த கச்சேரியை மறந்துட்டியா? அன்னைக்கு ராத்திரி நீ ஒரு மாதிரியா பேசினதை நான் கேட்டேன். உன்னோட கண்ணுல ஒரு வலி தெரிஞ்சது, ஒரு பயம், ஒரு துடிப்பு, எல்லாத்தையும் பார்த்தேன். அதுல இருந்து நீ அக்கறை வச்சிருக்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். லாவண்யா, நீ அவகிட்ட நெருங்க கூடாது. ஒருவேளை அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க. நான் நல்லாவே பார்த்தேன். உன்னோட குரலை வச்சு அவ மேல அக்கறை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ அவளை தொட்டு பேசும்போதும், அவளை பாதுகாக்கும் போதும், அவ மேல அக்கறை காட்டும் போதும் நான் உன் கண்ணை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் ருத்ரா. உன் அம்மாவை பத்தி பேசும்போது கூட உனக்கு இவ்வளவு கோவம் இல்ல. ஆனா நான் அவளை பத்தி பேசும்போது ரொம்ப துடிக்கிற, ரொம்ப கோவப்படுற. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நீ மட்டுமே போதும்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ருத்ரா. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க. என் உயிரை பணைய வச்சாவது உன்னை இந்த கல்யாணத்தை பண்ண விட மாட்டேன். அதுக்கப்புறம் உன் பார்வதிய என் கையாலேயே நான் கொல்லுவேன். நான் சொன்னா அதை கண்டிப்பா செய்வேன். இந்த விஷயத்துல என்னை தடுக்க முயற்சி பண்ணாத. நீ பேசிக்கிட்டே போற. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க பாரு, உன் கூட நட்பா பழகினதுனால இப்ப நான் உன்னை இங்க இருந்து உயிரோட விடுறேன். ஆனா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருந்த அந்த நட்பு முடிச்சு போச்சு. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அது இன்னும் முடியல. எப்பவுமே முடியாது. மரியாதையா இங்க இருந்து கிளம்ப. உன்கிட்ட இருந்த நான் இதை எதிர்பார்க்கல. நான் போறேன். ஒரு பயம், ஒரு துடிப்பு, எல்லாத்தையும் பார்த்தேன். அதுல இருந்து நீ அக்கறை வச்சிருக்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நல்லாவே பார்த்தேன். உன்னோட குரலை வச்சு அவ மேல அக்கறை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ அவளை தொட்டு பேசும்போதும், அவளை பாதுகாக்கும் போதும், அவ மேல அக்கறை காட்டும் போதும் நான் உன் கண்ணை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் ருத்ரா. உன் அம்மாவை பத்தி பேசும்போது கூட உனக்கு இவ்வளவு கோவம் இல்ல. ஆனா நான் அவளை பத்தி பேசும்போது ரொம்ப துடிக்கிற, ரொம்ப கோவப்படுற. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நீ மட்டுமே போதும்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ருத்ரா. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க. என் உயிரை பணைய வச்சாவது உன்னை இந்த கல்யாணத்தை பண்ண விட மாட்டேன். அதுக்கப்புறம் உன் பார்வதிய என் கையாலேயே நான் கொல்லுவேன்.
எதுக்குமா தேவி இந்த துணியை நீ இப்படி ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் இதுல மந்திரம் எல்லாம் போட்டு வைக்கல. என்ன தாராளமா நீ நம்பலாம். இங்க பாரு, இது ரொம்ப சின்ன விஷயம். இத புடி. நான் சொல்லும் போது இந்த துணியை நீ போட்டுட்டு வா. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சன்னா வேலை சீக்கிரமா முடிச்சிடும். அவ்வளவுதான். எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சபாஷ். அந்த துணியை இதுக்குள்ள போடு. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு போயிடு. அத்தை, ஏத்து, நீங்க கொடுத்து அனுப்பினது பார்வதியோட துணி தானே? ஏமா மைத்திலி, இப்படிதான் ஒருத்தங்களோட ரூமுக்குள்ள சொல்லாம கொள்ளாம நுழையிறதா? இல்லத்து, வந்து நான் அந்த எதுக்கு நீ அந்த துணியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? துணியை போடுறவளுக்கே அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? பார்வதி கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. சீக்கிரம் போ. சரிங்க அத்தை. சரிங்கய்யா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் சரியா செஞ்சுறேங்கய்யா. சிவராத்திரி திருவிழா முடிஞ்சதும் பிரசாத கூடைய நான் கொண்டு போய் பத்திரமா சேர்த்துறேங்கய்யா. ஜமீன்தார் ஐயா, உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. எவ்வளவு புத்திசாலித்தனமா திட்டம் போட்டிருக்கீங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கய்யா. பிரசாதம் வைக்கிற கூடையில பணமா? அந்த பிஎஸ்டி ஆளுங்க என்னதான் மோப்பம் பிடிச்சு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்கய்யா. ஒருவேளை அவங்க சந்தேகப்பட்டு கூடையில கை வச்சாங்கன்னா கிராமத்து ஆளுங்க அவங்கள சும்மா விட மாட்டாங்கய்யா. கோவில்ல ஆரத்தி காட்டி முடிச்ச உடனே அடையாளம் போட்ட கூடை எல்லாத்தையும் எல்லை தாண்டி கொண்டு போயிடலாம். நம்ம ஊருக்கு வெளியில இருக்கிற ஆளுங்க பணத்துக்கு பதிலா ஆயுதங்கள் அங்க கொண்டு போயிருவாங்க. சரிங்கய்யா, கடைசி கூடையில என்ன வைக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குங்கய்யா. செஞ்சிடலாம். ஒரு சந்தேகம், இந்த பொய்யான துப்பாக்கி எதுக்கு ஜமீன்தாரை எங்க கொண்டு வந்து வைக்க சொன்னாரு? ஏன்னா அந்த பிஎஸ்டி ஆளுங்க கண்டிப்பா நம்ம இடத்துக்கு வருவாங்கங்கிறது நம்ம ஜமீன்தார் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும்டா. அவங்க இந்த இடத்துக்கு வரும்போது நாம இந்த கூடையை மாத்தி வச்சு அவங்கள ஏமாத்திரலாம்டா. இந்த கூடையை வந்து பார்க்கும்போது இந்த கூடையில எந்த பணமும் இருக்காது. அந்த நேரத்துல இந்த பணம் எல்லாம் எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்வதியா நான் என்ன பண்றேன்னு பாரு. அத கூடையில வை. இன்னும் 2 விஷயம் பாக்கி இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு ஏதோ வித்தியாசம் தெரியுதா? வாசனை ஆள் அப்படியே தூக்குது. மாமா, உங்க தம்பி உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு. சபாஷ். நான் கொடுத்த நெய்யை வச்சு ரூமை நல்லா அழகா தொடச்சு வச்சிருக்கேன். அப்படியே கொளுத்திரு. முதலாளி அம்மா, ஒரு இடத்தையும் நான் விட்டு வைக்கல. ஜன்னல்ல, டேபிள்ல, நாற்காலில, அலமாரியில எல்லா இடத்துலயுமே நீங்க சொன்ன மாதிரி நெய்யை தடவி வச்சுட்டு போ. சீக்கிரமா போய் கல்யாண துணியை போட்டுக்க. நல்ல ஞாபகம் வச்சுக்க, ருத்ரா அப்பா உன் துணியை மட்டும் தான் பார்க்கணும், உன் முகத்தை கிடையாது. இங்கிருந்து ஓடும்போது முகத்தை மூடிக்கிட்டு போ. அப்பதான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரூம் கொளுத்துனது பார்வதின்னு அவ மேல பழிய போடுவாங்க. போ. அந்த ருத்ரா பார்வதியோட கல்யாண கதைய ஜமீன்தார் ஐயா கோயிலையே வச்சு முடிச்சிடுவாரு. அப்புறம் இங்க அந்த இருமிக்கிட்டு இருக்கிற மனுஷனோட கதைய ஒரே ராத்திரியில நான் முடிச்சிடுவேன். ஆனா அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதோட சேர்த்து இந்த அரண்மனையும் எரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
என்ன என்ன அவ்வளவு முட்டாள் நினைச்சியா? இந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் நான் கொளுத்தி விட போறேன். அந்த நெருப்பு இந்த ரூமை விட்டு வெளியில வராது. இந்த வியாபாரம் எல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இதெல்லாம் வெறும் சின்ன விஷயம் தான்டா, பயப்படாத. புயல் அடித்தாலும் நீ சூரியன், தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். அந்த மலையைப் போல நிமிர்ந்து நில். நியாயத்தின் பக்கம் எப்பொழுதும் நில். அந்த விதியே உன்னை எதிர்கொண்டு வந்தாலும் அது தலைகுனிந்து செல்ல வேண்டும். வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் உனக்கு என்றுமே வெற்றிதான் கிடைக்கும். பிஎஸ்டி சார்பா உங்களுக்கு 4 நாள் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ள உங்களோட மிஷன் சரின்னு நீங்க நிரூபிச்சே ஆகணும். இல்லனா உங்க ரேங்கை நாங்க பறிச்சிருவோம். அப்புறம் நீங்க பிஎஸ்டியில் ஒர்க் பண்ணவே முடியாது. இன்னைக்கு கூட நீ இதைத்தான் போட்டுக்கணுமா என்ன? இருக்கட்டும், விடுங்கண்ணே. இல்ல, அது வந்து நான் இன்னைக்கு இதை போடல, சும்மா பார்த்துட்டு இருந்தேன். கண்ணா ருத்ரா, இது உனக்கு தான். உன்னோட ஒவ்வொரு வலியும் வேதனையும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா உன் சித்தப்பா சொல்ற விஷயத்தையும் கொஞ்சம் நம்புப்பா. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உன் சித்தப்பா ரொம்ப சின்னவன் தான், ஆனா வயசுலயும் அனுபவத்திலையும் பெரியவன். இந்த யூனிஃபார்ம் போடுறத இன்னையோட முடிஞ்சிடாத. இத பாரு, உண்மைங்கிறது சூரியனுக்கு சமம்பா. நேரம் ஆக ஆக சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகலாம். ஆனா மறுநாள் காலையில அது திரும்பவும் உதிக்கும். அப்போ அதோட பிரகாசத்தை யாராலையும் தடுக்க முடியாதுப்பா. ஒரு பொண்ணு பிறக்கும் போதே கஷ்டம்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே விதியில் எழுதியிருக்கு. நீ உன்னோட சேர்த்து இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழ்ந்த எல்லா ஞாபகங்களையும் எடுத்துட்டு போயிடு. அங்க போய் உன்னோட புது வாழ்க்கைய ஆரம்பி. உன்னோட பழைய வாழ்க்கைய அங்க பூட்டி வச்சிடு. யாரு? உன்னை எனக்கு தெரியாது. இங்க இருந்து போயிடு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என் வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை இங்கதான் தொடர போதா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்தை பண்ணியே ஆகணும்.
அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவ மட்டும் உண்மையை சொல்லாம போனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட கனவே வீணா போயிடும். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்ல. கண்டிப்பா அந்த பேப்பர்ல அவ சைன் போட மாட்டா. கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா. அந்த அளவுக்கு அவ பிடிவாதக்காரி. எனக்கு வேற வழி இல்ல. அங்க அக்னி வளம் வரும்போது நான் அதுல விழுந்து என் உயிரை விட்டுருவேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. ஈஸ்வரா, என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையே. ருக்மணி, எப்பெல்லாம் எனக்கு கெட்டது நடக்குதோ அந்த நேரத்துல தான் என் முன்னாடி வந்து நீ என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துற. இனிமே நீ என்ன பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் உன்னுடைய பழைய தோழியை நீ இழந்துருவ. நான் சீக்கிரமா இறந்து போய் வேற ஒரு பொண்ணா பிறந்து உன்னை மறுபடியும் சந்திப்பேன். உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சு. இந்த பாருவோட எல்லா ஞாபகத்தையும் அழிச்சிரு. நான் என்னோட வாழ்க்கையில என்னோட கிராமத்தையும் மக்களையும் தான் நான் முதல்ல இழந்தேன். ஆனா இதுக்கப்புறம் உன்னை இழக்க போறேன். நான் அந்த ராட்சசனை ஜெயிக்க விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் அறைக்குள்ள வருவ? வந்தது மட்டும் இல்லாம ஏன் கதவு மூடுற? இங்க பாரு பாரு, கடைசி தடவை அவங்க கிட்ட கேக்குறேன். ஒழுங்கா அந்த பேப்பர். முடியாது. என்னானாலும் இந்த பேப்பர்ல நான் கழுத்து போட மாட்டேன். சரி, உன் தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? இன்னும் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கல்யாணம். அப்புறம் உன் வாழ்க்கை புற கைதியா இருந்து தண்டனை அனுபவிக்க போற. அடுத்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் யார் நினைச்சாலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. என் வாழ்க்கை மொத்தத்தையும் அந்த கடவுள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். சொல்ல ஆனந்த், திருவிழாவுக்கு எல்லாரும் வந்தாச்சா? ஒன்னு சொல்லவா?
பார்க்க அந்த நிலவு மாதிரியே இருக்க. நீ எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. சரி, நம்ம போலாமா? வா. இருமா இருமா, என்னம்மா அவசரம்? கல்யாணம் உனக்கு தான் நடக்க போகுது, வேற யாருக்கும் கிடையாது. ஏத்து, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா வருவாங்க, பார்வதிக்கு கஷ்டமா இருக்கும். இவ அங்க மாட்டிக்கிட்டா? அங்க என்ன ஊர் மக்கள் எல்லாருமா வந்து நிக்க போறாங்க இவ அங்க மாட்டிக்கிறதுக்கு? கொஞ்சம் பொறுமையாவே வரட்டும். இன்னைக்கு பார்வதி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. இவள பார்த்தா அந்த கடவுளுக்கே கண்ணு வைக்க தோணும். வச்சாச்சு. பாத்தியா பார்வதி, நான் தான் சொன்னேன்ல, நீ எழுந்துரு. ஓ, என்னது கிழிஞ்சிருக்கு? இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க அத்தை, கொஞ்சம் தானே கிழிஞ்சிருக்கு, அவ்வளவா பெருசா தெரியாது. வேண்டாம் வேண்டாம், உனக்கு என்ன பைத்தியமா? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? கல்யாண பொண்ணுக்கு கிழிஞ்சு போன துணியை போட்டிருக்காங்க, நம்மளதான் சொல்லுவாங்க. வேணாம் வேணாம், கல்யாணத்துல யாரும் தப்பா பேசக்கூடாது, அப்புறம் அது அபசகுணமா ஆயிடும். நீதான் சீக்கிரமா எல்லாத்தையும் தச்சுடுவல்ல, ஒண்ணு பண்ணு, நீ இந்த துணியை தச்சுடு. எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு, நீ இங்கதான் இருக்கணும். அந்த பைத்தியக்கார ருத்ரா தனியா அங்கதான் இருக்கணும். நீ கல்யாணத்துக்கு அங்க போகும்போது ஜமீன்தார் ஐயா அவன் உடம்பதான் அங்க வச்சிருப்பாரு.